ஹாய் ஹலோ வெல்கம் டு சௌரி ஐஏஎஸ் அகாடமி அழைப்பகம் அல்யா அன்பத தமிழ் நண்பர்களது தொழிலே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்கணும்னா, கடந்த வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு கேட்டகரி வயசாக வந்து கட் ஆஃப் மாறும், அந்த வருடம் பொறுத்து கட் ஆஃபும் மாறும், அந்த லெவல் ஆஃப் கொஸ்டினை பொறுத்து மாறும். ஓகேவா? ஸோ நம்ம சொன்னபடியே வந்து நம்ம ஒவ்வொரு கேட்டகரி வயசாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த சேனலில் எஸ்சி கேட்டகரி பாய்ஸுக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃபை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்த கடைசி எண்டில் உங்களோட மார்க் என்னட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பாய்ஸ், நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் கடந்த 3 வருடமாக வந்து நம்ம ஷார்ட் வீடியோவும் அதிகமாக போட்டுட்ருக்கோம். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். அதாவது 2020 நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து 2024 ஆண்டு வந்து நம்ம எஸ்ஐ மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி நம்ம ஃப்ரீ கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்சது தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ பாய்ஸ், இந்த கடைசி உங்களோட மார்க் என்னன்ட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ அது போக இந்த வருஷம் கட் ஆஃப் கூடுமா குறையுமா அதையும் போய் பார்க்கலாம். ஓகே, அது ஃபைனல் கட் ஆஃப் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்போதைக்கு ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக தான் நம்ம கமெண்ட் பண்ணி, அதாவது நம்ம கமெண்ட் பண்ணி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் ஃபைனல் கட் ஆஃப் ஒவ்வொரு கேட்டகரியையும் நம்ம ஒரு அடுத்த வாரம் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 2021 வேகன்சியை பாருங்கள், 2023 வேகன்சியை பாருங்கள். 2021 வேகன்சியோட 2023 வேகன்சி வந்து ரொம்பவே கம்மி. ஸோ அதாவது இந்த தடவை வந்து 98% வந்து காம்படிஷன் ரொம்பவே ஹையராக இருக்கும். ஓகேவா? ஸோ முடிஞ்சளவு வந்து நீ எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அதாவது உங்களோட அதாவது உங்களோட ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நீ எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் மட்டும்தான் உங்களால் உள்ள நுழைய முடியும். ஏன்னா ஜாப் இருக்கிறது பாய்ஸுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2576 2576 வேகன்சி மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படின்னா வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஸோ இன்னொன்று சொல்ல போகிறேன், 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா, இதே உங்களுக்கு ஃபஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம்ப்ட் இது போயிடுச்சுன்னா கூட கவலைப்பட வேண்டாம். அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா 2024 வந்து ஜாப் வேகன்சி வந்து ரொம்ப அதிகமாகவே வரும். ஓகேவா? ஸோ அதனால் உட்காந்து கொண்டு உங்களுடைய மனதை மட்டும் எல்லா நேரத்துலேயும் ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து காம்படிஷன் அதிகமாக தான் இருக்குது, பட் வேகன்சியும் கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. ஆனால் 2024 அப்படிலாம் கிடையாது. ஸோ முடிஞ்சளவு வந்து உங்கள் முயற்சி மட்டும் விட்டுறாதீங்க. ஓகே, ஸோ 2022 சொல்லப்போனால் வேகன்சி வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 3552. ஸோ அப்படின்னா இந்த வருஷம் வந்து அதோட ரொம்ப கம்மி 2023. ஸோ அப்படின்னா எஸ்சி பாய்ஸுக்கு வந்து எவ்வளோ எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் வரும் பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு குறைந்தபட்சம் தான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் நம்ம ஃபைனல் கட் ஆஃபில் போய் நம்ம ஒவ்வொரு எல்லா கேட்டகரிக்கும் மாறும். ஓகேவா? ஸோ 56லேருந்து 58. ஓகேவா? ஸோ 58க்குள்ளே உங்களோட இருந்துச்சுன்னா சேஃபு தான். ஓகே, ஸோ இதுக்கு இடையில உங்களோட மார்க் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஸோ போக இது பற்றி டவுட்டு இல்லை வேறு எக்ஸாம் சம்மந்தம் உங்களுக்கு டவுட்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஓகே, ஸோ கேஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் முடிஞ்சளவு வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் வந்து நல்லபடியாக பண்ணுங்கள். ஸோ அது மட்டும்தான் உங்களுடைய கையில் இருக்குது. ஓகே, anyways, thanks for watching and keep support and subscribe for more videos. Bye and take care. Jai Hind.